தான் நமக்கு நல்ல காத்து கிடைக்குது. அதோட உனக்கே தெரியும் இப்பெல்லாம் மரங்கள் குறைஞ்சுது. இது என்னது? நீ வரைய போற உருவம் உயிரோட வராம இருந்தா நல்லது. இந்த வாழைப்பழம் எங்க? இதான் விஷயமா? அதாவது இந்த புத்தகத்துல நம்ம எது வரைஞ்சாலும் அது உயிர் பெற்று அப்படியே வந்துரும். அதான் லட்டு. தலைவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜு கிட்ட ஒரு புத்தகம் இருக்கான். அந்த புத்தகத்துல எதை வரைஞ்சாலும் அது அப்படியே உயிரோட வந்துருமா. கொஞ்சம் வாய மூடுறியா? ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் வாங்கிக்கிட்டு அவனை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. காளியா, அவன் கையில அந்த புத்தகம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுவாங்க. இது பார்க்க சாதாரண புத்தகமா தான் இருக்கு. இதுல ஏதாவது வரைஞ்சு பாருங்க தலைவா, அப்பதான் உங்களுக்கு விஷயம். முதல்ல நான் இதுல ஒரு குதிரைய வரைய போறேன். அப்புறம் நான் அதுல உட்கார்ந்து சவாரியும் செய்ய போறேன். மகாராஜாவுக்கு ஒரு அற்புதமான கிரீடத்தையும் ஒரு வாளையும் வரைய போறேன். அது அற்புதமா இருக்க போகுது. என்னோட அதிசய புத்தகம் காணாம போயிடுச்சு. இந்த சிங்கம் தான் இப்ப என்னோட அடிமை. நான் என்ன சொன்னாலும் அது இது கேட்டு நடக்கும். நல்லா என்னது சிங்கம்? ஓடுங்க ஓடுங்க, யாரும் அடிக்காதீங்க, எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. மரியாதையா உன் கடையில இருக்கிற பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. காளியா அந்த புத்தகத்தை தவறான முறையில பயன்படுத்துறான். அதை வச்சுக்கிட்டே எல்லாரையும் மிரட்டிட்டு என்ன பண்ண வந்திருக்க ராஜு? என்னோட பீம் உன்னோட பீம ஒரு வழி பண்ணிடுவான் ராஜு. என்ன பீம், இவனை பார்த்தோன்னே பயந்துட்டியா? ஏன் பயப்பட போறேன்? வர சொல்லு, மோதி பாத்துறலாம். ஏய், யார் நீங்க? ஆபத்து. ஷினோபியோட மறைமுக தாக்குதல். லியாசோ இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். ஷினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரதை. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க?
இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம் பீம் அவங்கள விடாத. மகாராஜா. தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே, அவங்கள பின்தொடர்ந்து போங்க, சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெக்கக்கேடு. பீம், ராஜாவே தாக்க முயற்சி பண்ணாங்களா என்ன? பீம், இன்னைக்கு நீ இல்லாம இருந்திருந்தா மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஷினோபி எப்பவுமே இப்படிதான் தாக்குவாங்களா? ஷினோமிங்கிறவங்க ரொம்ப தந்திரமான நயவஞ்சக வீரர்கள். அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்களே. சரியா சொன்ன. ஆனா ஷினோபிக்காரங்க சாமுராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராசை பிடிச்சு தன்னோட கலையை தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போறேன். அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன பீம், நீ அங்க எங்க போற? நம்ம ரூம் அங்கதானே இருக்கு. எனக்கு தெரியும் ராஜு. பீம், என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்லு. இன்னைக்கு மகாராஜாவை அழிக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமையும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்படின்னா அவன் சாமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஜக்கு, நான் அடிச்சு சொல்லுவேன். அது நிச்சயமா நம்ம சாம் தான். அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது. அதோட அவன் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்படின்னா ஷினோபிக்காரங்க சாம மயக்கி அவங்களோட கூட்டத்துல சேர்த்துட்டாங்களா? அதோட ஊர்ல காணாம போன மத்தவங்களும் அங்க அடிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்கனா அதாவது காணாம போன சாமராச சொல்றியா? ஆமா, லியாசோ அங்கிளை தாக்கிட்டு போகும்போது கூட அவர் ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு. மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே எங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா? தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா?
உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல. நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏம்பா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வேண்டாம்.
பீம், உண்மையிலேயே இந்த டோலக் போர்க்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்து ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மளை விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க. இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே.
இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காருல்ல, அவரோட பெரிய சிலைய உருவாக்கி இருக்காரு. அத பார்க்கிறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பார்க்கிறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். கிர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்டதான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ இத தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன். இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு. எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியும்.
லேசாவும் கூர்மையாவும் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இது மூங்கிலால தயாரிக்கப்பட்டது. லேசாவும் நல்ல கூர்மையாவும் இருக்கும். இதால நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ கிரிபுருவை தோக்கடிச்சிருவ. நீ என்ன பெரிய மாவீரனா என்ன? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடு பாப்போம். என்ன தோக்கடி. எனக்கு உன் கூட சண்டை போட இஷ்டமே இல்ல காளியா. ஏன் பயமா இருக்கா? இவனுக்கு உன்னோட வீரத்தை காட்டு பீம். அப்படின்னா சரிதான், காட்டுட்டா போச்சு. ஆரம்பிங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ காளியா, நாம கிர்போரா கூட தான் சண்டை போடணுமே தவிர நமக்குள்ள இல்ல. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்ம சக்தியும் அதிகமா ஆகும். நமக்குள்ளேயே சண்டைய போட்டுக்கிட்டு கிர்பரோ கிட்ட தோத்து போக கூடாது. கிர்பரோ கூட சண்டை போடும்போது நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் பீம். நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா. ராஜு, ஜக்கு, யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும். ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நம்ம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா, ஒன்னா போகலாம்.